நம்ம ஒவ்வொரு கிழமையும் ஈழத்தமிழர்களுக்கான நீதிக்கான போராட்டம், அதில் நடக்கக்கூடிய முன்னேற்றங்கள், இலங்கை தீவிற்குள்ளும் இலங்கை தீவிற்கு வெளியே என்ன நடந்துட்டு இருக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு நே நேற்று முன்தினம் சனிக்கிழமை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நாள். அது ஒரு பன்னாட்டு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. அது ஈழத்தில் மட்டுமல்ல, இந்த மாதிரி இன்வாலண்டரிலி என்ஃபோர்ஸ் டிஸ்அப்பியரன்ஸ், விக்டிம்ஸ் ஆஃப் இன்வாலண்டரிலி என்ஃபோர்ஸ் டிஸ்அப்பியரன்ஸ் என்பது எங்கெல்லாம் உலகத்தில் போராட்டங்கள் நடக்கிறதோ, அந்த அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடக்கிறதோ, அங்கெல்லாம் இப்படி காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பட்டியல் இருக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அமைப்புகள் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. இப்ப ஈழத்தில் இருக்கிறது, காஷ்மீரில் இருக்கிறது, பிலிப்பைன்ஸில் இருக்கிறது. இவர்களுக்கு இடையிலான ஒரு வலைப்பின்னல் உண்டு, இவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல்கள் உண்டு. அது தனியாக ஐநாவில் ஒரு நாளாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு பிப்ரவரி நினைக்கிறேன், அப்போ ஒரு மாநாடே இதன் பொருட்டு ஜெனீவாவில் நடைபெற்றது. நேற்று ஈழத்திலே போராட்டங்கள், நேற்று முன்தினம் இந்த 30ஆம் நாளன்று ஈழத்தில் காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி போராட்டங்கள் நடந்தன. அதுல நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது 19,000த்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அது இந்த ஒட்டுமொத்த போர்க்காலத்தில் என்றல்ல, முக்கியமாக 2009 போர் நிறைவடைந்து இந்த மாதிரி நீங்க எல்லாம் வாங்க, ஒரு முறை அதாவது புலிகளுக்கு ஆதரவாகவோ புலிகள் இயக்கத்திலோ உறுப்பினராக இருந்தால் நீங்களே வாலண்டியரா முன் வந்துருங்க, நாங்க விசாரணை பண்ணிட்டு அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சிங்கள படையினர் கேட்க, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அல்லது தங்களுடைய உறவினர்களை இது ஒப்படைத்தார்கள். அதாவது ரத்தமும் சதையுமாக உயிர் உள்ளவர்களாக சிங்கள படையினரிடம் ஒப்படைத்தவர்கள் திரும்பி வரவில்லை. அதுக்கு முன்னாடி இப்ப 2006 கிழக்கு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அந்த பிரின்சிபலே காணாமல் ஆக்கப்பட்டார். இப்படி காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கையளிக்கப்பட்டவர்கள், சிங்கள படையினரிடம் கையளிக்கப்பட்டவர்களே 19,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இந்த போருடைய முடிவில். இப்ப முன்னாடி அதாவது அதில் சிறுவர்களும் கூட ஒப்படைக்கப்பட்டார்கள். அவர்களும் ஒரு 42 பேர் சிறுவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களும் திரும்பி வரவில்லை. இந்த 16 ஆண்டு கால போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சங்கங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்றன. 8 மாவட்டத்தை இணைத்து அவர்கள் ஒரு கூட்டமைப்பாக செயல்படுகிறார்கள். இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் ஒன்றை திறந்திருக்கிறது. நான் போன வாரமே சொன்னேன், 15,000 முறைப்பாடுகள் போயிருக்கின்றன. அவர்கள் வெறும் சொற்பமாக ஒரு 20-30 பேருக்கு தான் அவர்கள் என்ன ஆனார்கள் என்று அடையாளம் கண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு நாங்கள் இழப்பீடு தொகை என்று கொடுப்போம் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். நிறைய மனுக்கள் போய் அது விசாரணை இல்லாம இருக்கு. அந்த ஓஎம்பி ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் கூட ஒரு பல்லில்லாத ஒரு அமைப்பு. விசாரணை நடத்தி யாரையும் தண்டிப்பதற்காக அந்த அமைப்பு அல்ல. மனுக்களை எல்லாம் வாங்கி வைத்துக் கொள்வதற்கான ஒரு அமைப்பாகத்தான் அந்த அமைப்பும் கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது இல்லாம ஆபீஸ் ஆஃப் ரிப்பரேஷன்ஸ், இழப்பீடு தருவதற்கான அமைப்பு இருக்கு. அப்புறம் ரிகன்சிலேஷன் யூனிட்டி, ஒற்றுமை மற்றும் மீளிணக்கத்திற்கான ஒரு அலுவலகம் இருக்கிறது. இது போன்ற அலுவலகங்களை சிங்கள அரசு திறந்து வைத்திருக்கிறது. நிறைய இவர் கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்துவதற்கு எப்படி திமுக அரசு சில கமிட்டிகளை அமைத்து அதன் பரிந்துரைகளை பெற்று அதன் மேல் செயல்படுத்துவோம் என்று சொல்வது போல, அனுரகுமார் அரசும் பயங்கரவாத தடுப்பு திட்டத்தை மாற்றுவதற்கு ஒரு கமிட்டி அமைச்சிருக்கு. இந்த மீளிணக்கம் தொடர்பான அதற்கு ஒரு கமிட்டி அமைச்சிருக்கு. இப்படி ஆணையங்களை அமைத்து அதை அடையாளம் காட்டுகிறார்கள். இப்ப இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் 19,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு பன்னாட்டு புலனாய்வு தேவை என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். இதுல என்ன வேடிக்கை என்றால், ஜனாதிபதி மாளிகை, கூடிய அலரி மாளிகையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் நாளன்று ஒரு கூட்டம் நடக்கிறது. அதில் ஐநா பிரதிநிதி, எதிர்கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாம் கூப்பிட்டு இதற்கு நாம் யார் சிங்கள தரப்பை நடத்துகிறார்கள். நாம் இந்த நாளை கடைபிடிக்கிறோம், இங்கு கூட காணாமல் ஆக்கப்பட்டவர் இருக்கிறார்கள், அதை விசாரணை செய்ய போகிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ஐநாவின் பிரதிநிதி ஆண்ட்ரூ மார்க் அவர் சொல்கிறார், இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரி, ஒரு தற்சார்பான ஒரு புலனாய்வு தேவை. இந்த தற்சார்பான புலனாய்வு ஒரு உள்நாட்டு புலனாய்வின் வழியாக சாத்தியம் இல்லை என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. எனவே இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் என்கொயரி, ஒரு பன்னாட்டு தற்சார்பு புலனாய்வு தேவை என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. அவரும் கூட ஒரு தற்சார்பு புலனாய்வு தேவை என்று சொல்வதன் மூலம் இப்போது அப்படிப்பட்ட புலனாய்வு இல்லை என்பதை சொல்வதாக நாம் விளக்கப்படுத்தலாம். இப்ப அந்த கூட்டத்திலே ஆண்ட்ரூ மார்க் சொல்லியிருக்கிறார், அனுரகுமாரா இந்த காலப்பகுதியில் நடக்கக்கூடியது எல்லாமே
ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் செப்டம்பர் 8 முதல் அக்டோபர் 3 வரை நடக்கிறது. எனவே அதை கணக்கிட்டு அதற்கு ஏதுவாக நாங்கள் இதை செய்கிறோம், அதை செய்கிறோம், காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் நாங்கள் அக்கறையுடன் இருக்கிறோம். ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யும் பொழுது எங்களுடைய உள்நாட்டு புலனாய்வு மற்றும் விசாரணை பொறிமுறையில் ஒரு 6 முறை தலைமை அமைச்சராகவும் 1 முறை அதிபராகவும் இருந்த ஒருவரை கூட எங்களால் கைது செய்து விசாரணைக்கு எடுத்து செல்ல முடியும். இது போன்ற தோற்றப்பாடுகளை அவர்கள் ஏற்படுத்த. இன்னொன்னு, பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்பாக நாங்கள் ஒரு அறிவிப்பை செப்டம்பர் மாதத்தில் வழங்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். பணையமாக அதே போல இந்த ஓராண்டு நிறைவு செய்த ஓராண்டு நிறைவு விழாவை யாழ்ப்பாணத்தில் வைத்திருக்கிறார்கள். இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அனுரகுமார் ரசநாயக்கா அவர் இன்று சில வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து எப்படி அந்த இனங்களுக்கு இடையிலான இணக்கத்தை நாங்கள் கட்டி எழுப்புகிறோம் என்று அதாவது அவர்களுடைய இப்ப எப்படின்னா, அந்த ஸ்ரீலங்கா அரசு செய்யக்கூடிய இந்த செயல்கள் எல்லாமே இந்த ஐநா கூட்டத்தொடர் உலக அரசுகள் பார்த்து கொண்டிருப்பது, அதற்கு காட்டுவது போல அவர்களுக்கு தாங்கள் நீதியாக நடப்பது போல், தங்களிடம் மாற்றங்கள் வந்திருப்பது போல் காட்டும் நோக்கத்தில் செய்யப்படுகின்றன. வெறும் உள்நாட்டு அரசியல் தேவைகளை தாண்டி அவருடைய அரசியல் நகர்வே ஒரு பன்னாட்டு நோக்கங்களை மையமிட்டு இருந்து கொண்டிருக்கின்றன. இப்ப நேற்று முன்தினம் சனிக்கிழமை ஸ்ரீலங்காவில் மட்டுமின்றி அது வெளியில் லண்டனில் டவுனிங் ஸ்ட்ரீட்டில் கூட ஒரு 100கணக்கானோர் திரண்டு இந்த போராட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். அது காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான முன்பு காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நடத்தி இருக்கிறார்கள். முன்பு தமிழ்நாட்டிலும் நாம் காணாமல் ஆக்கப்பட்டோர் நாளில் சென்று இங்கே ஒரு யுனிசெஃப் அலுவலகம் அடையாறில் இருக்கிறது. அங்கு சென்று நாம் கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கிறோம். சில நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். ஆனா இப்போது இந்த ஆகஸ்ட் 30 ஒரு தமிழ் மக்களின், அந்த தமிழ் அரசியல் முன்னணி ஆற்றல்களின் ஒரு மனத்தில் அது அவ்வளவு முக்கியத்துவம் பெறாத நாளாக மாறி இருக்கிறது. இதை நாம் ஒரு பக்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்தில் இன்னொன்று, செம்மணி புதைக்குழியிலிருந்து எலும்புக்கூடுகள் வந்த வண்ணம் இருக்கிறது. இதுவரை 197 எலும்புக்கூடுகள், அதாவது ஆகஸ்ட் 30 வரை 197 எலும்புக்கூடுகள் கிடைத்திருக்கின்றன. அதில் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்க கூடும் என்ற ஒரு என்பதையும் அது கண்டறிந்திருக்கிறார்கள். அதாவது குழந்தையை கட்டி அணைத்தபடி ஒரு அம்மா ஒரு உடல் கிடைத்திருக்கிறது. கையை நீட்டியபடி ஒரு உடல் கிடைத்திருக்கிறது. அது அப்படியே உயிருடன் போட்டு புதைத்திருக்க கூடும் என்று அனுமானிக்கப்படுகிறது. அது ஒரு செய்தி. இப்ப ஒரு பக்கம் அந்த புதைக்குழியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்திலும், கிழக்கு பகுதியிலும், மட்டக்களப்பிலும் ஒரு நீதிமன்ற ஆணை கிடைத்திருக்கிறது அங்கு தோண்டி பார்ப்பதற்கு. அதுவும் 90களில் நடந்த ஒரு படுகொலையை முன்னிட்டு. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கிறது. இப்ப இன்னொரு பக்கம் இந்த ரணிலுடைய கைது பற்றியும் கூட இப்போது கொஞ்சம் அதிகம். கடந்த வாரமே அவர் ஆகஸ்ட் 22ஆம் தேதி சிறைப்படுத்தப்பட்டிருந்தார். நம்முடைய கடந்த கூட்டத்திலே அதை பற்றி நாம் ஒரு கொஞ்சம் பேசியிருந்தோம். அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்றால், அவர் பதவியில் இருந்த காலகட்டத்தில் அவர் கியூபாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சென்றிருந்து அங்கிருந்து நேரடியாக ஸ்ரீலங்காவுக்கு திரும்பாமல் லண்டனில் அவர் மனைவி ஒரு விருது வாங்கும் விழாவில் விருது வாங்குகிறார். அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக அங்கு அமெரிக்காவிலிருந்து லண்டனுக்கு செல்கிறார். அதற்கு அரசு பணத்தை பயன்படுத்தி விட்டார். 55,000 ரூபாய்களா அந்த தொகை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். 1.5 கோடி. அதாவது அங்கு சென்று அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள், தங்கும் ஏற்பாடுகள், பயண செலவு இதெல்லாமே அரசு பணத்தில் செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு. இப்ப அவர் 6 முறை தலைமை அமைச்சராகவும் 1 முறை குடியரசுத் தலைவராகவும் இருந்தவர். அப்போ அவரே ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த பட்டளந்த வதை முகாம், ஜேவிபியினருக்கு எதிராக நடத்தப்பட்ட வதை முகாமின் அந்த வதை முகாமை ஒட்டிய வந்த அறிக்கை அவரே தான் குற்றச்சாட்டு இருந்தது. பிறகு யாழ் நூலக எரிப்பு, 83 ஜூலை கலவரம், இதிலெல்லாம் தொடர்புடைய அன்னைக்கு யுஎன்பி கட்சியில் ஒரு முக்கிய நபராக ஆட்சியிலும் இருந்தவர் ரணில் விக்ரமசிங்கே. இப்ப அந்த மனித உரிமை மீறல்கள் அல்லது இன பிரச்சனைகள், அதாவது அந்த மனித உரிமை மீறல் அல்லது இன ஒடுக்குமுறையில் தொடர்புடையவர் என்ற பேரில் அவர் கைது செய்யப்படவில்லை. இந்த அரசு பணத்தை செலவு செய்து விட்டார் என்ற பெயரில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அங்க பொதுவாக பிணை கொடுப்பதை பொறுத்தவரை 22ஆம் தேதி அவருக்கு பிணை கிடைக்கவில்லை. 26ஆம் தேதி தான் பிணை கிடைக்கிறது. ஆனால் 4 நாட்கள் அவர் மருத்துவமனையிலேயே கழித்து விடுகிறார். 22, அதாவது ஒரு 25,000 ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் பிணை உண்டு. 25,000 ரூபாய்க்கு அதிகமாக போனால் பிணை கிடையாது. இதுவரை 70 பேர் அரசு அதிகாரிகள், இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, உயர் அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், இவர்கள் இதுவரைக்கும் முன்னாள் அமைச்சர்கள், இது போல
இது வரைக்கும் 70 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஊழல் குற்றச்சாட்டின் பெயரால் கைது செய்யப்பட்டவர்கள் 70 பேர். அதில் இப்ப ரணில் வந்து ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறார். இப்ப ராஜபக்சே குடும்பத்திலேயே சுசீந்திர ராஜபக்சே என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஊழல் குற்றச்சாட்டுக்காக. இப்ப உள்நாட்டில் ரணில் தான் ஒரு சாஃப்ட் டார்கெட். இப்ப மற்ற ராஜபக்சேக்கள் எல்லாம் வந்து அந்த சிங்கள மக்களின் மனங்களை கவர்வதற்கேற்ப அவருடைய ஆடை அணிதல், ஒரு எழுச்சிகரமான பேச்சு, தங்களை எப்படி வெளிப்படுத்திக் கொள்கிறார் என்பதில் ஒரு வெகுஜன கவர்ச்சி கொண்ட ஒரு தலைவர்கள், இன்ன பிற தலைவர்கள். ரணில் அவர் அவர் அப்படியான வெகுஜன கவர்ச்சிக்கான முயற்சிகள் அதிகம் இல்லாத ஒரு மேற்கத்திய பாணியிலான பேச்சு, நடை, பாவனை, உடை இப்படி கொண்டவர் தான் ரணில். இப்போ இதே மஹிந்த ராஜபக்சேவை கோத்தபயாவை கைது செய்தால் அதற்கு வரக்கூடிய ஒரு எதிர்ப்பு, மக்களிடமிருந்து வரக்கூடிய எழுச்சி அதே போல ரணிலுடைய ஆதரவாளரிலிருந்து வராது. இப்ப ரணில் ஒரு முன்னோட்டமாக இப்படி ஒரு முன்னாள் அதிபர், முன்னாள் தலைமை அமைச்சரை கைது செய்தால் எப்படி எதிர்ப்புகள் வருகின்றன என்று பார்ப்பதற்கான முன்னோட்டமா என்ற கேள்வி இதில் இருக்கிறது. இரண்டாவது, இவர் அதாவது ஒரு 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 கோட்டை, எல்லை கோட்டை தாண்டி விட்டார். இனி வந்து எங்கேயும் பேக் எடுக்க முடியாது, இனி அனுரகுமாரா முன்னோக்கி தான் சென்றாக வேண்டும் என்ற ஒரு கருத்தும் சிங்கள தரப்பிடமிருந்து, சிங்கள ஒரு ஆய்வாளர்கள் வந்து முன்வைக்கப்படுகிறது. இனி பின்னுக்கு செல்வதற்கு நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன், அந்த இடத்தை வந்து விட்டார்கள் என்று. மூன்றாவது, ரணில், அது இப்ப சஜித் உங்களுக்கு தெரியும், யுஎன்பி எஸ்எல்எஃப்பி 2 தான் பிரதான மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ். யுஎன்பி உடைந்து சஜித் பிரேமதாச தனியாக கட்சி தொடங்கினார். எஸ்எல்எஃப்பி உடைந்து பொதுஜன பெரமுனா என்று ராஜபக்சே ஒரு மிக தீவிர அதிதீவிர இனவாத கட்சியாக அவர் தொடங்கினார். இதுதான் இப்ப எதிர்கட்சி ஆளும் வகுப்பிற்குள் அந்த குடும்பங்கள், ராயல் ஃபேமிலிஸ், அவங்க உடைபட்டு இப்படி 4ஆக இருக்கிறார்கள். 2 கட்சி 4 கட்சியாக இருந்த ஒரு சூழலில் ஜேவிபி ஆட்சியை பிடித்திருக்கிறது. இப்போ இந்த கைது அவர்களை அந்த பிரிந்திருந்தவர்களை ஒன்றுபடுத்த தொடங்கி இருக்கிறது. எனவே இந்த யுஎன்பியும் சஜித்தும் அவர் தேசிய மக்கள் கட்சி, ஏதோ ஒரு கட்சி, ஐக்கிய மக்கள் கட்சின்னு நினைக்கிறேன், இருவரும் இணைவதை பற்றிய பேச்சு தொடங்கி இருக்கிறது. இணைய தயார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்ப இவங்க ராஜபக்சே அவங்களும் வந்து கொஞ்சம் உஷாராகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இப்ப இது சிங்கள, அதாவது இந்த ஒரு ஜேவிபிக்கு எதிராக ஏனைய எதிர்கட்சிகள் ஒன்றுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையக்கூடும். அதே போல எரிக் சோல்ஹேம் இந்த ரணில் விக்ரமசிங்கே கைதை வந்து இது தேவையற்ற கைது, மேற்குலகத்தில் இது மாதிரி பொது பணத்தை, மேற்கு நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் பொது பணத்தை பயன்படுத்துவதும் சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை, எரிக் இந்த அமைதி பேச்சுவார்த்தை காலத்தில் 2 விஷயம். ஒண்ணு வந்து அமைதி பேச்சுவார்த்தை காலத்தில் ரணில் ஈடுபட்டிருந்தார், அவர் வந்து அரசு பொறுப்பில் இருந்தார், எரிக் சோல்ஹேம் அவர்களோட பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தார். அவரை வந்து நரி என்று ஆண்டன் பாலசிங்கம் அவரை விமர்சனம் செய்தது உண்டு. 2015ஆம் ஆண்டு 30 தீர்மானத்தை ஐநாவில் ஸ்ரீலங்கா அரசு தாமே முன்மொழிந்த ஒரு காலப்பகுதியில் தலைமை அமைச்சராக இருந்தவர். அது சிறிசேனா ரணில் அரசாங்கம் தாமே முன்மொழிந்தது, கோ-ஸ்பான்சர் த ரெசல்யூஷன் இன் 2015. அப்பவும் ஒரு மேற்குலகத்தோடு ஒரு உறவை கொண்டவர் தான். இப்ப இந்த கைது நிச்சயமாக இதற்கு ஒரு பன்னாட்டு பரிமாணம் உண்டு. அது போன கிழமையில் நாம் பேசினோம். இரண்டாவது, இதுக்கு வந்து ஒரு அரச தந்திர ரீதியான ஒரு டிப்ளமேட்டிக் இம்ப்ளிகேஷன்ஸும் உண்டு. அது என்னன்றது நமக்கு அதாவது இந்த உள்நாட்டில் அது அடுத்தடுத்து எப்படி போக போகிறது. ஐநா தீர்மானத்தில் நமக்கு வந்து அன்எடிட்டட் வெர்ஷன், நம்ம போன வாரம் பேசுனது வந்து திருத்தப்படாத ஒரு ஐநா மனித உரிமை ஆணையரின் அறிக்கையைத்தான் நாம் பேசினோம். இப்ப அவங்க ஒரு வரைவு தீர்மானத்தை முன்வைக்க கூடும் என்ற நிலை இருக்கிறது. அப்ப அந்த தீர்மானத்தில் வெர்ஷன் 1, வெர்ஷன் 2 வந்து இறுதியா ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும். இப்ப அதுக்கு உள் விவாதங்கள் என்ன நடக்கிறது. இப்ப இந்த ரணில் கைது கண்டிப்பாக மேற்குலக அரசுகள் அதில் வந்து கண்டிப்பாக கைதுக்கு பிறகு இந்த அரசை தொடர்பு கொண்டிருக்கக்கூடும். அமெரிக்க தலைமையிலான அரசு கண்டிப்பாக தொடர்பு கொண்டிருக்கும். அவர்கள் இந்த கைதை விரும்பி இருக்க மாட்டார்கள், வெளியே விட வேண்டும் என்று கூட சொல்லியிருப்பார்கள். அது 4 நாள் கழித்து பிணை கிடைத்தது கூட அவர் உடல்நலம் சரியில்லை என்ற காரணத்தின் பேரால் தான் பிணை கிடைத்திருக்கிறது. பிணை கட்டாயம் கிடைக்கின்றது, ஏன்னா ஒரு சர்வதேச அழுத்தங்களும் இருந்திருக்கும். அதுலதான் பிணை கிடைக்கிறது. இப்போ இந்த பிணை கொடுக்கும் பொழுது, ரணிலை வெளியே விடும் பொழுது, மேற்குலகத்திற்கும் அனுர அரசுக்கும் நடந்த ஒரு பேச்சில் அவர்கள் இந்த மனித உரிமை கூட்டத்தொடரில் எப்படியான தீர்மானங்கள், இதை பற்றி ஏதாவது
உறுதி அளிக்கப்பட்டிருக்குமா என்பதெல்லாம் நமக்கு வந்து இனி வரக்கூடிய சில காலம் கழித்துதான் நாம் இதை பற்றி வரக்கூடிய செய்திகள் இருந்து உள் உள் தகவல்கள் இருந்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்ப என்னன்னா நமக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம இப்ப தமிழ்நாட்டில் மிக இந்த அரங்கத்தில் கலந்து கொண்டிருப்பவர்கள் குறைவானவர்கள் தான். இருந்தாலும் நமக்கு இப்ப இந்த மனித உரிமை கூட்டத்தொடரை இந்த இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கின்றன. குறிப்பாக இந்த அமெரிக்க வரி விதிப்பு 50 விழுக்காடை ஒட்டி பெரிய ஒரு பொருளாதார ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களுடைய வாழ்வில் நேரடியாக பாதிக்கப் போகிறது. அதை ஒட்டி இந்திய அரசின் வெளியுறவு கொள்கையில் கூட இன்றைய தலைப்பு வெளியுறவு கொள்கையில் மாற்றம் தோன்றுமா, இந்திய சீன ரஷ்ய உறவு ஒரு 100 கட்டத்திற்கு செல்லுமா என்பது பற்றிய ஒரு நிலையும் இருக்கிறது. இன்னைக்கு எஸ்சிஓல ஷாங்காய் கோஆபரேஷன் மாநாட்டில் சென்று மோடி கலந்திருக்கிறார். இப்ப அது உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. இவை நடந்து கொண்டிருக்கும் பின்னணியில் நமக்கு இந்த ஐநா மனித உரிமை மன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டில் இது விவாதமாக்க முடியவில்லை. இப்ப செம்மணி புதைக்குழி விவகாரத்தையும் விவாதமாக்க முடியவில்லை. அதை தொடர்ந்து இந்த கூட்டத்தொடரையும் நாம் ஒரு கவனத்தை ஈர்க்க செய்ய முடியவில்லை. இந்த கூட்டத்தொடரை முன்னிட்டு வளமையாக வைக்கக்கூடிய குறைந்தபட்ச தீர்மானங்கள், குறைந்தபட்ச கடிதங்கள், குறைந்தபட்ச வேண்டுகோள்கள், குறைந்தபட்ச அடையாள ஆர்ப்பாட்டங்கள், குறைந்தபட்ச மனு கொடுப்புகளுக்கு கூட நாம் ஒரு ஒரு அப்படியான முன்முயற்சிகள் மிக குறைவாக இருக்கிறது. அதை நாம் தான் முன்னெடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இது ஒரு கவலைக்குரிய, ஏன்னா நம்ம அந்த இந்த இந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், அதாவது ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு மாறி செல்வதற்கு வந்து அது ஓய்வு நிலையிலிருந்து ஒரு செயல்பாட்டு நிலைக்கு செல்வதற்கு அங்க ஒரு இனர்ஷியா இருக்கும். அதை வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துதான் தள்ள முடியும். இப்ப நம்ம ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்ல இருந்து திடீர்னு பாய்ந்து ஓட முடியாது. அதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் பெடலிங்ல இருந்தாதான் நாளைக்கு ஒரு தீவிரமான ஒரு நிலைமை, ஒரு பன்னாட்டு தலையீடுகள்லாம் வரும் பொழுது நம்ம அதுக்கு ஒரு முகம் கொடுப்பது போல ஒரு சாலிடாரிட்டி மூவ்மெண்ட்டை, ஈழ ஆதரவு இயக்கத்தை இங்க நடத்த முடியும். ஒன்று, அதாவது பெரிய ஒரு ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டு ஒரு பெரிய நடுவில் செயலற்ற நிலை நீண்ட காலம் நீடித்தால் நம்ம மீண்டும் அதை பிக்கப் பண்ணி நம்ம அதை ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துரும். அது என்ன மாதிரி இந்த போராட்டத்தை பாதிக்கும் அப்படின்னா, இந்த இந்தியா போன்ற ஒரு பிராந்திய ஆதிக்க அரசுகள் வந்து ஈழத்தமிழர்களை ஒரு தங்களுடைய கைப்பாவை போல ஒரு ஒரு எடுப்பார். அவர்களை வந்து ரொம்ப இல்ட்ரீட்டோட, ரொம்ப மிகவும் மோசமாகவும் மிகவும் ஒரு பலவீனமான நிலையிலும் கையாளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எந்த அளவுக்கு நம்முடைய போராட்டம் வலுவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பேர வலிமை கிடைக்கும். அந்த வகையில் நாம் வந்து இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு கூட்டறிக்கையை இணைத்தலைமை நாடுகளுக்கு ஐநா உறுப்பினர்கள் அனுப்ப வேண்டும் என்று தோழர் தியாகு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப அதை நாம் தனித்தனியாக ஒவ்வொரு கட்சிகளும் அனுப்புவதில் சில இடையூறுகள் இருக்கிறது, அல்லது அவ்வளவு கூடுதலான முனைப்பு காட்டவில்லை கட்சிகள். இப்ப நாம் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக அதை முன்னெடுக்கலாம். ஒரு கூட்டறிக்கை இப்ப இலங்கையிலும் அதான் செய்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு கட்சிகள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒருங்கிணைத்து தமிழரசு கட்சி வந்து ஒரு பெருசா கோஆபரேட் பண்ணல. மற்ற கட்சிகளிடம் கையெழுத்து வாங்கி அவர்கள் வந்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள், பன்னாட்டு புலனாய்வு வேண்டும் என்று. அதற்கு ஒரு ரெஸ்பான்ஸும் அவர்களிடமிருந்து வந்திருக்கிறது. இப்ப நேற்று ஆகஸ்ட் 30 ஒட்டி ஒரு ஒரு நோட்டும், ஸ்ரீலங்கா விஷயத்துல ஒரு நோட்டும் ஐநா, அதை குறிப்பெடுக்க தவறிவிட்டேன், ஐநா அந்த இன்வாலண்டியர் டிஸ்அப்பியரன்ஸ்க்கான கமிட்டியில இருந்து ஒரு சின்ன நோட் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தில் ஸ்ரீலங்காவில் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் நீதி உறுதி, பொதுவாக தான் பேசுவாங்க, அந்த லாங்குவேஜ் நீதி உறுதி செய்யப்பட வேண்டும், விசாரணை வேண்டும், இப்படி வந்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு நோட்டு வந்திருக்கு. இப்ப நம்மளும் இங்க வந்து குறைந்தபட்சம் ஒரு கூட்டறிக்கை அதற்கு வந்து முயற்சி செய்ய வேண்டும். இந்த கூட்டத்தொடர் எப்படி இருந்தாலும் ஈழத்திலும் சரி தமிழ்நாட்டிலும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு மூமெண்ட் இருக்க போறதில்லை. ஆனா நம்ம அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு முகம் கொடுக்கும் வகையில் நம்ம இப்ப இங்க தமிழ்நாட்டில் அந்த ஈழ ஆதரவு இயக்கத்தை ரீஆர்கனைஸ் பண்ணணும். அதில் நிறைய இடர்பாடுகள், சேலஞ்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் நம்ம வந்து அதை ரீஆர்கனைஸ் பண்ணணும். ஏன்னா இந்த சர்வதேச அரசியல் நடந்து கொண்டிருக்கும் மாற்றங்கள் நம்ம கண்ணிமைக்கும் நேரத்தில் எப்படி ஒரு தொடர் வண்டி வந்து அப்படி வந்து அதை கடந்து செல்லுமோ, அது போல கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த அந்த ஒரு சுற்றி அடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூறாவளி அது வந்து இந்திய பெருங்கடலில் மையம் கொள்ளும். அதனால நமக்கு ஒரு முன் தயாரிப்பு தேவைப்படுகிறது.
அடுத்தடுத்த கூட்டங்களில் அது கூட்டங்களில் நாம் ரொம்ப பேச முடியாது. பட் அதை நோக்கி நாம் ஒரு விவாதத்தை கட்டமைப்பது, அந்த தேவையை வெளியில் உணர செய்வது, அதுக்கு என்ன இடர்பாடுகள் இருக்கிறதோ அதை களைவதற்கு முனைவது, இதை செய்ய வேண்டும். நன்றி.